செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறை வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி பொன்முடி தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன? கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு சுமார் 29 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதன் பின்னர் அந்த செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெரும் தொகை ஹவாலா பண வரிசை மூலமாக வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் முதலீடு செய்ததாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கௌதம சிகாமணி, அவருடைய மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த 2023 ஆண்டு சிபிஐ நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தான் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநராக உள்ள அந்த மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவருடைய மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜரானார்கள். அவருக்கு தற்போது மீண்டும் ஒரு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கிலிருந்து நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த அரசு பணி காரணமாக தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் தற்போது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருப்பதால் சட்டமன்றத்தில் தொடர்பான பணிகள் தனக்கு வழங்கப்பட்டிருப்பதை, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வயதையும் கருத்தில் கொண்டு நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் பொன்முடி தற்போது திமுகவுடைய அந்த செயற்குழு உறுப்பினராக இல்லை என்பதால் அவர் விசாரணையிலிருந்து ஆஜராக விலக்களிக்க கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்கள் முடிந்து பொன்முடி நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டி கோரிய அந்த மனு மீது ஜூன் 21 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தற்போது விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.